குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜூலை 8th அஃபேர்ஸ் க்ளோடோட இன்சைட்ஸ் மட்டும் பார்த்துடலாம் குயிக்காக. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, டிஃபிகல்ட்டான ரொம்ப வேகான ஒரு நியூஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒன்லைனர் மாதிரி தான் இருக்குது எல்லாமே. 1-2 நியூஸை தவிர எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒன்லைனர் மாதிரி தான் இருக்குது. அதில் எது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேஷ்னல் பயோ பேங்க் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, யார் அப்படின்னா ஜிதேந்திர சிங் தெரியும் இல்லையா, நமக்கு சயின்ஸ் மினிஸ்டர். ஓகே, இதில் வந்து கொஷின் எங்கேயும் ஒரு துளி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே, இது நியூஸாக வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ஆனால் இது வந்து கொஷினே வராது, அவ்வளோதான். ஸோ அடுத்தது இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். எப்படின்னா, ஸோ தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு எதை பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரிடிக்டிவ் டெத் மாடல் அப்படிங்கிறது டிபி இருக்கு இல்லையா, அதில். ஓகே, அதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசநோய் இறப்பில்லா திட்டம். காசநோய் இறப்பில்லா திட்டம் மூலமாக வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, முன்கூட்டியே வந்து அதை வந்து இது பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி வந்து இந்தியாவோட டிபி டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இயர் 2025. ஓகேங்களா, நம்ம வந்து வேர்ல்டு வந்து 2030, ஆனால் நம்ம வந்து 2025லேயே வந்து அதை எலிமினேட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்துட்டிங்களா, கொடுத்துருக்காங்க இல்லையா, 2030 2025, 5 வருஷம் அகேடாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது இன்னொரு இனிஷியேட்டிவ் வந்து என்ன அப்படின்னா, புதுச்சேரி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க டிபி ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது வந்து அண்டர் ஃபேப், அதோட இது ஃபேமிலி அடாப்டேஷன் ப்ரோக்ராம் மூலமாக வந்து அவங்களுக்கு ஈஸியாக ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, அதுதான் ஸ்க்ரீனிங் நேம். ஃபேமிலியாக வந்து எடுப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு புதுச்சேரியில் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். ஏன்னா யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் புதுச்சேரி ஞாபகம் வச்சுக்க. ஆனால் இதில் வந்து தமிழ்நாடு ஞாபகம் வச்சுக்க. ஓகே, இதை தாண்டி வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, செகண்டு புதுச்சேரி, தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டார்கெட் இயர் 2025 முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இதை தாண்டி பெருசு எதுவும் வராது. அடுத்த நியூஸ் போயிடுவோம். அடுத்தது வேர்ல்டு பேங்க் விட்டதுலேயே உருப்படியான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து இதுதான் இண்டெக்ஸ். என்ன அப்படின்னா, இந்த பாவர்ட்டி எராடிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்கான். கிட்டத்தட்ட வந்து நம்ம கடைசி ஒரு 10 வருஷத்தில் வந்து 17 கோடி மக்களை வந்து வறுமை நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 4வது இடத்துல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக் ரிப்பப்ளிக்கு, ஸ்லோவேனியா, அதுக்கப்புறம் பெலாரஸ். ஸோ இது 3 இருக்குது, 4வது தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா, ஓகே, முதல் முறையாக வந்து G7 G20 நாடுகளுக்கு அகேடாக வந்து இருந்திருக்கும், அதையும் வந்து பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே இந்த டேட்டா சொல்லியிருக்காங்க இல்லையா, பாவர்ட்டி ரூரல் பாவர்ட்டி 2.8 இருக்குது, 18.4 2.8க்கு வந்து கம்மியாக இருக்குது இந்தியாவில். ரூரலில் வந்து அர்பன் வந்து 1.1 இருக்குது. ஓகே, ஸோ இந்த உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உத்தரப்பிரதேஷ் வந்து ஏதாவது கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. யூபி வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து பின்தங்கிய மாநிலமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியில் வந்து வந்துட்டான், டாப் 3ல் வந்துட்டான். ஓகேங்களா, ஜிடிபியில் ஜிஎஸ்டி பே பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே வந்து டாப் 3 ஸ்டேட்டாக வந்துட்டான். ஓகே, அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாவர்ட்டி எராடிகேஷனில் வந்து இந்த ஸ்கீம் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஜன்தன் யோஜனாவில் இந்த இது வரைக்கும் 55.69 கோடி மக்கள் வந்து ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு என்னது, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதை ஜூன் மாதத்தோட டேட்டா 55.69. ஓகேங்களா, ஜூன் மாதத்தோடது கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 53 சம்திங் இருந்துச்சு ப்ரீவியஸ் டேட்டாவில், இப்போ 55.69 வந்துருக்கு. ஓகே, அது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அண்டு டிஜிட்டல் ஐடென்டிட்டியில் வந்து 142 கோடி ஆதார்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஆதார் கார்டை. ஓகேங்களா, 142 ஆதார் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் வந்து 100 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம், கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, 2000 சம்திங்லேருந்து கொடுத்துருக்கோம். எப்போ 2010 அந்த ரேஞ்சிலேருந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து இறந்தவங்களும் இருப்பாங்க இல்லையா, கொடுத்தது தான் சொல்லியிருக்காங்க, அதுதான் பார்த்துக்கணும். ஸோ இப்போ டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, மக்களோட அக்கௌண்ட்லேயே வந்து டேரெக்டாக பணம் போய் சேர்றது வந்து 3.48 கோடி வந்து 3.48 லட்சம் கோடி வந்து நம்ம வந்து டேரெக்டாக ரீச் பண்ணியிருக்கோமா அவங்களுக்கு வெல்ஃபேராக. ஓகே, 3.48 ரொம்ப முக்கியம். மார்ச் 2023 டேட்டா படி. அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் பாரத் வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கிறது முக்கியம், 18 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 5 லட்சம் வந்து 5 லட்சம் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஹெல்த் கவரேஜ்.
டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயோவந்தன யோஜனா கீழே வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் தனியாக ப்ளஸ் வந்து ஃபேமிலிக்கும் தனியாக 10 லட்சம் மொத்தமாக. ஓகே, ஸோ அதான் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. வயோவந்தன யோஜனா வந்து 2024 லான்ச் பண்ணது. 70% 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. ஓகே, ஸ்டார்ட் அப் ஸ்கீம் வந்து 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஸ்கீமில் வந்து 10 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் வந்து SC ST மற்றும் பெண்கள் நடத்தக்கூடிய தொழில்களுக்கு வந்து லோன் அப்படிங்கிறது தருவாங்க. 10 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும். அந்த நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வந்து நம்ம படிப்போம். ஓகே, கொலாட்ரல் ஃப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து 2 லட்சம் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். அதாவது கவர்மெண்ட் வந்து கொடுக்குது கொலாட்ரல் ஃப்ரீ லோன். அதே மாதிரி கொலாட்ரல் ஃப்ரீ MSMEக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 லட்சம் வரைக்கும். 10 லட்சம் வரைக்கும் MSMEக்கு 10 லட்சம் வரைக்கும். ஓகே, ஸோ பார்த்து வச்சுங்க. அடுத்தது கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. அதாவது இது ஃப்ரீ இது கொடுத்தாங்க இல்லையா, அது பேர் என்ன, பல்சஸ், அது ரேஷன், ஃப்ரீ ரேஷன் கொடுத்தாங்க இல்லையா, தானியங்கள், அதுதான் வந்து இது. ஓகே, அடுத்த விஸ்வகர்மா யோஜனா வந்து 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 13,000 கோடி பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க இதுக்கு. ஓகே, உங்களுக்கான ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் 26ஓட ஃபினான்ஷியல் இயர் 26 அப்படின்னா 5 to 6, ஓகே 25 to 26, இதோட இந்த விஸ்வகர்மா யோஜனாவுக்கு வந்து எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ண டேட்டா, அது மட்டும் பார்த்துக்குங்க போதும். அடுத்தது வந்து இதுவும் முக்கியமான நியூஸ் தான். ஸோ 2 ஸ்டேட்டு கிடையாது, கண்ட்ரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் NDB நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா, இது வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட பேங்க். இது வந்து நியூ மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து 11 கண்ட்ரி வந்து மெம்பர் கண்ட்ரியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் பிரிக்ஸில் கிடையாது. நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் பிரிக்ஸில் வந்து லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணது யார் அப்படிங்கிறது உங்களுக்கான செகண்ட் கேள்வி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதோட ஹெட் வந்து தில்மா ரூசோஃப். இவங்க வந்து ரீசெண்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து பிரேசிலை சேர்ந்தவங்க. ஓகே, 2 பாயிண்ட். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து 3வது கேள்வி. ஆனால் அது வந்து இந்தியா. ஆனால் அது வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியா அப்படிங்கிறது கேட்குறக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்து அடுத்த வருஷம் யார் அப்படின்னு கேட்டாலும் 5 கண்ட்ரி தான் இருக்குது. அதனால் வந்து 5 ஆப்ஷன் தான் சுருக்க முடியும். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்காங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவிலேருந்து KV கமந்த் இருக்கார் இல்லையா, அவர் தான் பிரசிடெண்ட்டாக வந்து இந்தியாவிலேருந்து போன ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு. டென்யூர் வந்து 2015 to 20 அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போவே வந்து நம்மளோட KV கமந்தை வந்து போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை பற்றின பெரிய இது கிடையாது. ஓகே, பிரிக்ஸோட இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஷாங்காய், சைனா. AIIB இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெய்ஜிங். ஓகே, அது வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணுது. ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்க். இது வந்து ADP வந்து பார்த்தீங்க அப்படின்னா ADPயில் பிரிக்ஸ் வந்து NDB பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2015. அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் பயோஃபியூயல் கன்சியூமர். ஓகே, நான் நேற்று ஒரு நம்ம நியூஸ் பார்த்தோம். அலுமினியம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ளஸ் காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. ஓகே, 3வது கேள்வி அதுதான். நேற்று பார்த்ததில் வந்து அலுமினியம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியா எத்தனாவது பிளேஸ், முதல் 3 பிளேஸில் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். இது வந்து 4வது லார்ஜஸ்ட் பயோ கன்சியூமராக வந்து இந்தியா இருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு 3 யார் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா USA, பிரேசில் அண்ட் இந்தோனேஷியா. ஏன் இந்த 3 கண்ட்ரி ஹையஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பயோஃபியூயல் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பயோஃபியூயல் அப்படிங்கிறது வந்து பயோலஜிக்கல் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது அக்ரி வேஸ்ட் இருக்கு இல்லையா, அது மூலமாக வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பிளெண்டட் ஃபியூயல். அது வந்து நம்ம கூட இதில் 2025 வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலியம் டீசல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஓகே, 20% அந்த இதுதான். ஓகே, இப்போ வந்து பிரேசில், USA, இந்தோனேஷியா இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் நிறைய பண்ணக்கூடியது. பிரேசிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் 434 இருக்குது கன்சம்ஷன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணுறாங்க. ஓகே, USA வந்து பார்க்குறதுக்கு வந்து விவசாயம் பண்ணாத மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் வந்து ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறா, தெரிஞ்சுக்க. ஃபஸ்ட்டு 3 பிளேஸு இந்தியாவோட பிளேஸ் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். ஸோ இதில் டார்கெட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, எத்தனால் பிளெண்டிங், அது மட்டும் பார்த்து வச்சுங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்மா வந்து ஃபஸ்ட்டு சுரினாம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபீமேல் பிரசிடெண்ட். சுரினாம் எங்கே இருக்குது, சவுத் அமெரிக்கா கிட்ட இருக்குது. ஓகேங்களா, பிரேசிலுக்கு மேலே இருக்குது. மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலுக்கு மேலே இருக்கும். ஸோ இதோட கேபிட்டல் மட்டும் பார்த்துக்க, பராமரிப்போ டாலர். அவ்வளோதான், வேறு நியூஸ் வராது. சஞ்சோக் குப்தா இவர் வந்து CEOவாக
இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட சிஇஓவாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து துபாயில் இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து கெஃப் அலர்டிஸ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் இருந்தார். இது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்தவர் செகண்ட் இந்தியன் பர்சனாக இவர் தான் இருக்கார். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது லேண்டன் ஹாரிஸ், இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகேவை சேர்ந்தவர். மெக்லாரன், ஓகே, இவர் ஓட்டுற வண்டி வந்து மெக்லாரன். ஸோ இப்போ தலை கூட வந்து இந்த வண்டியை வந்து வாங்கியிருந்தார். தலைன்னு சொன்னால் கோச்சுக்குவார். ஏகே கூட இந்த வண்டியை வந்து வாங்கியிருந்தார் ரேசிங்காக. ஓகே, அதுதான் லேண்டன் ஹாரிஸ். F1 பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸே வந்து வின் பண்ணிட்டான். அவ்வளோதான். ஸோ இது வந்து கெரியரோட 8th வின். ஓகேங்களா, 2025 4வது வின் வந்துட்டான் மேக்னஸ் கால்சன் வந்து சூப்பர் யுனைடெட் ரேபிட் பிளிட்ஸ் குரோஷியாவில் நடந்ததில் வின் பண்ணியிருக்கான். இதில் ஒன்றும் பெருசாக இது கிடையாது, நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு படித்து வச்சுங்க. மேக்னஸ் கால்சன், அப்புறம் ஹிகாரு நக்கமுரா, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குகேஷ் பிரக்னானந்தா, அப்புறம் வந்து விதித் குஜராத்தி, அப்புறம் அவர் பேர் என்ன விஸ்வநாதன் ஆனந்த், அப்புறம் இவர் அர்ஜுன் எர்கேசி. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு டைம் இது பண்ணி வச்சுங்க, பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களே தான் சுற்றி வருவாங்க. அவ்வளோதான். ஸோ ப்ரைஸ் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு வந்து 40,000 USD கொடுத்துருக்காங்க. 40,000 போட்டோமா 80 3 லட்சம் 30,000 அட பாவிகளா 40 கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் வந்து ப்ரைஸ் மணியை தந்திருக்காங்க. ஓகே, நீரஜ் சோப்ரா இருக்கார் இல்லையா, அவர் வந்து இனாகுரல் எடிஷன் நீரஜ் சோப்ரா கிளாசிக் 2025 அவரே போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அவரோட பேரில் நடத்துகிற இதில் வந்து வின் பண்ணியிருக்காராம். 86.18 மீட்டர் வீசியிருக்காராம். ஸோ 90 மீட்டரில் வீசின காலம் போய் 86 மீட்டருக்கு கீழே இறங்கி வந்துட்டார். என்னன்னு தெரியலை, காலையில் டிஃபன் எதுவும் சாப்பிட்லையா. ஓகே, ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி. அடுத்தது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது தேவையில்லை, எம்எல்ஏ எம்பி லெவல் தான் தேவையில்லை. பத்மா அவார்டு தான் வாங்கியிருக்காரா, எதுவும் கிடையாது, வேண்டாம், தூக்கி வீசிடுங்க. அடுத்தது டேஸ் வந்து படிச்சுங்க, தீம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா படிச்சுங்க. அடுத்தது ஸ்டேட் நியூஸ் வந்து யூபி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நியூ 2 பில்கிரிமேஜ் அப்படின்னா வந்து இந்த இவங்க அவங்க பேர் என்ன புனித யாத்திரை போவாங்களே அவங்களுக்கான ஒரு ஸ்கீம் வந்து 2 ஸ்கீம் இது பண்ணியிருக்காரு. மினிமம் வந்து 10,000 ரூபா கொடுப்பாங்களா அவங்க புனித யாத்திரை போகிறதுக்காக. அவ்வளோதான். அடுத்து வந்து ஹரியானா இருக்கு இல்லையா, ஹரியானா தான் வந்து டு டெவலப் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஜங்கிள் சஃபாரி. ஓகே, ஆஃப்ரிக்காவில் போயிட்டோம் அப்படின்னா ஜங்கிள் சஃபாரி தான். டன்சானியா இங்கெல்லாம் மசைமரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரின்னு ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்தியாவையும் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற போகிறாங்க. இது வந்து ஆரவள்ளி ஹில்ஸ். ஓகே, ஆரவள்ளி இந்த ஹில்ஸ் வந்து ஒரு படத்தில் வந்துருக்கும். எந்த படம்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5 ஸ்டேட்டை இணைக்கிற ஆரவள்ளி மலைத்தொடரில் சாம்பல் ஓநாய்களோட ஆசீர்வாதத்தால் நான் பதுங்கி இருந்துக்குவேன். எந்த படத்தில் வரும்? தீரன் அதிகாரம் 1 படத்தில் வரும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஆரவள்ளி ஹில்ஸ் தான். ஓகேங்களா, சும்மா பேர் மட்டும் பார்த்து வச்சுங்க. ஏசியாவோட லார்ஜஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு கிடையாது, லார்ஜஸ்ட். ஆரவள்ளி எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, டாட்டா, பை பாய்.